Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, Nifty, Bank Nifty, ரெண்டுக்குமே already plan பண்ணியாச்சு, so direct analysis குள்ள போயிடலாம். Morning இங்கே ஒரு SL hit ஆச்சு, which is totally fine. 11:15 இங்கே ஒரு strong closing கிடச்சது 15 minutes candle. இந்த strong closing நான் என்ட்ரி பண்ணேன், பட் இமீடியட்டாக SL hit ஆயிடுச்சு, so let's get rid of that. நாளைக்கு திருப்பி சேம் லெவலில் தான் இருக்குது. ஓகே, ஒரு வேளை 21,955 கீழே ப்ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக செல் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன்னா 22,135 மேலே போச்சுன்னா பை பண்ணுவேன். ஓகே, லெவல்ஸ் ஆர் சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டு இங்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இந்த லெவலில் ப்ரீச் பண்ணுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஸ்விங் ட்ரேட்ஸ் எதாவது இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உட்கார்றது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இப்போ தான் இந்த ட்ரெண்ட் லைனையும் நான் ட்ரா பண்ணேன், பிகாஸ் அங்கே கொஞ்சம் நல்ல டச்சஸ் கிடச்சிது. பார்த்தாவே தெரியும். 1 2 3 4 5th டச். ஓகே, 5th டச் விச் இஸ் சாலிட். இங்கேருந்து ஷார்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஒருவேளை எனக்கு நாளைக்கு கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனில், ஓகே நல்லா பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனில் எங்கேயாச்சும் ரிஜெக்ஷன் வாங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த கான்ஃபிடன்ஸும் ஆட் ஆச்சுன்னா இன்னும் நல்லது, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட செல் பண்ணுவேன். ஸோ 46,575க்கு கீழே மார்க்கெட் ப்ரீச் பண்ணுச்சுன்னா ஒரு செல் பண்ணுவேன். இல்லை இங்கே மேனிப்புலேட்டாக எங்கேயாச்சும் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு செல் லெவல் இங்கே தான் இருக்கும். அதாச்சும் 46,338க்கு கீழே. ஓகே, இது கீழே தான் இருக்கும். பை எங்கன்னா பை லெவல்ஸ் இன்னும் நமக்கு மேலே இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் மேலே சைடு ப்ரீச் ஆச்சுனா கூட பை பண்ணலாம், பட் அதுக்கு வெயிட் பண்ணும். இந்த லெவலில் ப்ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு சாலிடாக ஏதாச்சும் ஒரு டபிள்யூஓ இல்லை எம்ஓ தெரியணும். அதாச்சும் இங்கே ஒரு டபிள்யூ தெரியுது, பட் இந்த நெக்லைன் பிரேக் பண்ணி கூட மேலே போகல, இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ அது ஒன்று தான் வந்து ப்ராப்ளம். லெட்ஸ் சி, ஒரு வேளை இதுக்கு மேலே ப்ரீச் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் பிடிச்சி போக ஆரம்பிச்சதுன்னா கூட இந்த இடத்துல பை பண்ணலாம். அதாச்சும் 46,740க்கு மேலே பை பண்ணலாம். ஓகே, அது ஒரு சின்ன குவான்டிட்டி இல்லை, ஏன்னா இது மேனிப்புலேஷன் ஜோன், ரொம்ப ஈஸியாக மேனிப்புலேட் ஆகி கீழே வந்துடும். வெயிட் பண்ணலாம். ரொம்ப சேஃபான பை எடுன்னு பார்த்தா 74,257க்கு மேலே தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒரு நல்ல ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே நான் வந்து ஆட் பண்ணுவேன். அதாச்சும் $81 நான் பை பண்ணுற சான்ஸ் நிறையா இருக்குது. பட் எனக்கு இங்கே க்ரீன் கேண்டில் போகணும். 15 மினிட்ஸில் க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா பை பண்ணுவேன். ரெட் கேண்டலாக இப்படி கீழே வந்துருச்சுன்னா பை பண்ணி பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். ஓகே, க்ரீன் கேண்டலாக இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். வால்யூம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். வால்யூம்ஸ் செல்லிங் வால்யூம்ஸ் தான். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அப்புறம் பை பண்ணலாம். ஓகே, பட் இந்த ட்ரேட் இன்னும் இன்டாக்டாக தான் இருக்குது. இந்த ட்ரேடில் இப்போ நம்ம எவ்வளோவில் இருக்கோன்னா 1:3 இருக்கும். ஓகே, 1:3 இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு நம்ம பிளான் பண்ண மாதிரி இன்னுமே இதே லெவலுக்குள்ளே தான் இருக்குது. பட் இங்கே ஒரு டைம் நம்ம செல் பண்ணோம், பட் நீங்கள் இம்மீடியட்டாக எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி எங்கே செல் பண்ணுவேன்னா 2145க்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செல் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன்னா இந்த லெவலுக்கு மேலே ப்ரீச் ஆகணும். ஓகே, அதாவது இங்கே ஒரு கேண்டில் கொடுத்துட்டு, ஓகே நெக்ஸ்ட்டு கேண்டில் இதை பிரேக் பண்ணுச்சு, இல்லை ஒரு கேண்டில் கீழே வரும், சாரி நாட் லைக் தட், ஒரு கேண்டில் கீழே வரும், அப்புறம் இன்னொரு கேண்டில் இப்படி மேலே போகும்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணுது பார்த்தீங்களா, இங்கே இந்த லெவல் பிரேக் ஆகுது பாருங்கள். இந்த லெவல் பிரேக் ஆகும்போது தான் நான் இங்கே தான் என்ட்ரி பண்ணுவேன். ஸோ பேசிக்கலாக பார்த்தா இப்படி என்ட்ரி இருக்கும், இங்கே தான் என்னோடய எஸ்எல் இருக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கும் இந்த ட்ரேட். பட் இது 100% தப்பாக கூட இருக்கலாம். ஸோ லெட்ஸ் நாட் கெட் இன்டு இட். பார்க்கலாம் கைஸ், மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பட் இப்போ பார்த்தா செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே அவங்களால கொண்டு போக முடியல. நீங்களே பார்த்தா தெரியும், ஹைஸ் வந்துட்டு கீழே சைடு ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஈஸியாக கீழே வந்துடும். செல் வந்துச்சுன்னா நமக்கு 2120 வரைக்கும் டார்கெட் கிடைக்கும். ஓகே, அதாச்சும் நம்ம என்ட்ரி வந்துட்டு 2145 பண்ணுவோம், 2130 எக்ஸிட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஷார்ட்ஸ்லேயும் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அதையும் பாருங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஷார்ட்ஸில் இப்போது இந்த மார்க்கெட்டில் கூட ஒரு சில ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன, அந்த ஸ்டாக்ஸுக்கு வேணுங்கிற ஸ்க்ரீனர் நாளைக்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன்.
அந்த ஸ்டாக்ஸ் அதே மாதிரி எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறத நான் சொல்ல போகிறேன் நாளைக்கு வீடியோவில். ஓகே, ஸோ அதையும் பாருங்கள் கண்டிப்பாக. உங்களுக்கு என் கான்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்னால் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.